அப்துல் கலாம் ஐயா ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். அது என்னன்னா, நீங்கள் கனவு காணுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் எப்போதுமே பிரச்சனையான சூழல்லையே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால் எப்படி இந்த சூழ்நிலையில் சாதிக்க முடியும்னு கேட்குறான். அப்போது அப்துல் கலாம் ஐயா ஒரு கதையை அங்கே சொன்னாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில பறவைகள்லாம் வழக்கம் போல இரை தேட போச்சு. அப்போ திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சில பறவைகள் அங்கேயே பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒதுங்குச்சு. சில பறவைகள் அதோட கூட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா ஒரு கழுகு மட்டும் இன்னும் மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு. மேலே பறக்க பறக்க மழை தண்ணி பட்டு அதோட ரெக்கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் விடாம மழையை தர்ற மேகத்துக்கும் மேலே போச்சு. மேகத்துக்கு மேலே போனதுனால அந்த கழுகு மேலே ஒரு சொட்டு மழை கூட படலை. மழை நிற்கிற வரைக்கும் மேகத்துக்கு மேலேயே வட்டம் போட்டு பறந்துக்கிட்டு இருந்துச்சு. மழை நின்னதும் அது கீழே இறங்கி வந்துச்சு. மழையோட புயலும் வந்ததுனால அந்த காட்டில் நிறைய மரம் விழுந்து கிடந்துச்சு. ஆனால் கழுகு மட்டும் அதிலிருந்து தப்பிச்சு பத்திரமா கூட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. இந்த கதை எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம கஷ்டம் புயல் மாதிரி அப்பப்போ வந்து போகும். ஆனால் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் முன்னேறி போகிறவங்க தான் உண்மையான தலைவர்களாக உருவாராங்கன்னு மாணவர்கள்கிட்ட சொல்லி அப்துல் கலாம் ஐயா தன்னோட உரையை முடித்தாங்க. அப்துல் கலாம் ஐயாவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஒருவேளை பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலோட க்ரோத்துக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.